அதுக்கு அடுத்ததா இங்க அம்பாளுடைய குருதி திலகம்னு சொல்லுவாங்க. நெத்தியில இட்டுக்கிறதுக்கு குங்குமம் தருவாங்க இல்லையா? எல்லா குங்குமம் கோயில்லயும். இங்க தருவாங்க. குங்குமத்துக்கு பதிலு சாந்து மாரி இருக்கும். ம். அம்மனுக்கு குருதி இதுதான். குருதினா ரத்தம்னு சொல்லுவாங்க. ம். அது நம்ம செயற்கையா முறையில நம்ம செய்து இங்க வச்சிருக்கிறோம். அத தான் நெத்தியில இட்டுக்கணும். ம். அம்பாளுடைய மகா பிரசாதம். இங்கே மாசத்துல 3 நாளைக்கு அம்மனுக்கு மாதவிலக்கு காலம்னு இங்க மூடிடுவோம். ம். எப்படின்னா, திரை போட்டு மூடுவோம். ம். எப்போ அப்படின்னா, அமாவாசை அன்னைக்கும், அமாவாசைக்கு முதல் நாள், அமாவாசைக்கு அடுத்த நாள் 3 ம். நாள் அம்மனுக்கு மாதவிலக்கு. ம். திரைய போட்டு மூடி வச்சுருவோம். ம். அப்போ வந்து சாமி கும்பிட வர்றவங்க எப்படின்னா, இது மேல ஏறிக்கணும். இது மேல ஏறி இந்த பிரம்மசிரச வரைக்கும் பார்க்கலாம். வேற எதையுமே பார்க்க முடியாது. ம். தெரியுதுல்ல யோனி சிரசு. அத ஆமா. மட்டும் இந்த கேப்ல பார்த்து தரிசனம் பண்ணிட்டு போயிடுவாங்க. அந்த 3 நாளைக்கு. ம். 3 நாள் மாதவிலக்கு முடிஞ்ச உடனே ஸ்கிரீன் திறந்து அம்மன தயார் பண்ணி இங்க ரெடி பண்ணி வச்சுருவோம். ம். அந்த நேரத்துல வரக்கூடிய ஒரு குருதி அதாவது செய்முறையில வரக்கூடிய ஒரு குருதினா ரத்தம். ம். அத தான் இங்க வச்சிருப்போம். வேணுன்றவங்க நெத்தியில இட்டுக்குவாங்க. இத ம். எடுத்து. கண்டிப்பா. எல்லா காரிய வெற்றிக்கும் உண்டு. முதல் முதலாக உலகத்துல குங்குமம் அப்படின்னு வந்ததே காமாக்யா தேவியோடைய குங்குமம் தான்.